இன்னும் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு 5 days மட்டும்தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் டீச் பண்ண போகிறதுலாம் கிடையாது, வெறும் ஸ்மார்ட் ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 5 days நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், அது மட்டும் தான். ஓகே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 70+ மார்க்ஸ், 75+ வரைக்கும் கேரண்டி. ஓகே 80 தான். ஓகே, ஸோ பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா தெரியும். 21 மார்க்ஸ், தென் 21 மார்க்ஸா, எத்தனை 5 மார்க், 5 மார்க்ஸா, 5 2 மார்க்ஸ், 21 மார்க்ஸ், 5 2 மார்க்ஸ், 6 3 மார்க், 4 5 மார்க், கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் 3. இதில் மோஸ்ட்லி நீங்கள் 1 மார்க்கும் கேஸ் பேஸ்டு கொஸ்டினும் மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். சரி, ஏன்னா சின்ன மிஸ்டேக் போயிட்டாலும், ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. -7 +7, -√7 +or -√7 ஆப்ஷன்ஸில் நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளூ பிரிண்ட். ஸோ நமக்கு 2 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஒன்று யூனிட் வைஸ் வெயிட்டேஜ், இன்னொன்று சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் தான், சாப்டர் வைஸ் கிடையாது. நமக்கு டோட்டலாக 14 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 14 சாப்டர்ஸுக்குமே ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அது ஃபாலோ பண்ண வேணாம், மோஸ்ட்லி இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, given blueprint based on latest sample paper, the actual exam will not be exactly like this. Unit wise weightage is more reliable than chapter wise weightage. Unit wise weightage தான் முக்கியம். சரியா? அந்த ப்ளூ பிரிண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பாருங்க, நமக்கு 2 யூனிட்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். என்னென்ன யூனிட்ஸ்? அது நம்பர் சிஸ்டம், தென் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. நம்பர் சிஸ்டம்லேருந்து 6 மார்க்ஸ், கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து 6 மார்க்ஸ். நம்பர் சிஸ்டமில் பெருசாக நம்ம கொஸ்டின்ஸே கிடையாது. ப்ரூவிங் இரேஷனாலிட்டி ஆஃப் அ நம்பர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் LCM HCF. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் LCM HCFக்கு நமக்கு ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் அனுப்பிச்சிருக்கேன், அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் ஆஃப் LCM HCFல LCM கண்டுபிடிக்கணுமா, HCF கண்டுபிடிக்கணுமா, அது மறந்து போச்சுன்னா LCM போட்டுருங்க, HCF போட்டுருங்க. புரியுதா? ரொம்ப அங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். LCM கண்டுபிடிச்சிருங்க, HCF கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு? டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், ஈக்வி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், செக்ஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கோம். தென் செக்ஷன் ஃபார்முலாவில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துட்டு செக்ஷன்ஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எந்த செக்ஷனில் மீட் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் ப்ரூவிங் வெதர் இட் ஃபார்ம்ஸ் அ பேரலோகிராம், ரெக்டாங்கிள், அந்த ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ நம்பர் சிஸ்டம், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, இது 2 படிச்சிட்டிங்க அப்படின்னா 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் எங்கே இருக்கு பாருங்க, அல்ஜீப்ரா. மொத்தம் இந்த 4 சாப்டர்ஸும் கன்சிடர் பண்ணுறாங்க. 4 சாப்டர்ஸ்லேருந்து 20 மார்க்ஸ் தான். ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணாலும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 5 மார்க்ஸ் தான் கேட்க முடியும். கரெக்டா? ஸோ அல்ஜீப்ரா ஹை வெயிட்டேஜ் வைஸ் டாபிக்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அல்ஜீப்ரா கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியை 3 ஸ்பிளிட்டிங்காக பிரிச்சிருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக ட்ரிக்னாமெட்ரி 2 சாப்டர் தான் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இங்கே இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், டோட்டலாக 3 ஸ்பிளிட்டிங் இருக்குது. இந்த 3 ஸ்பிளிட்டிங்லேருந்து 12 மார்க்ஸ். ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணோம்னா 4 4 4 மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகே, தென் ஜாமெட்ரி பாருங்க, ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ். ட்ரையாங்கிள் சர்க்கிளில் மோஸ்ட்லி நமக்கு 70% கொஸ்டின் புக் கொஸ்டின் தான் வரும். அண்ட் தென் ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, பிபிடி தியரம், SSS, SAS அண்ட் தென் AAA. இந்த தியரம்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 times ஆகுது எழுதி பார்த்துக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஃப்ளோ வந்துடும். ஏன்னா பிபிடி தியரம்ல நமக்கு மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. 2 ஏரியா ஈக்குவல், ரீசன் எழுதணும். ட்ரையாங்கிள் லைஸ் பிட்வீன் சேம் பேரல் அண்ட் ஹேவிங் சேம் பேஸ், அதனால தான் அந்த ஏரியா ஈக்குவல், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதே மாதிரி AAS தியரமோ, SSS தியரமோ, SAS தியரமோ எழுதும்போது கரெக்டாக ஒரு ஃப்ளோ வரும். ப்ரூவிங் இரேஷனாலிட்டி ஆஃப் அ நம்பர், அதுலேயும் ஒரு ஃப்ளோ இருக்கணும். A divided by B, A and B are co-prime, B not equal to 0. அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம சொல்லணும், திஸ் கான்ட்ராடிக்ஷன் அரைசஸ் பிகாஸ் our assumption is wrong. நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷனலாக அஸ்யூம் பண்ணியிருப்போம், லாஸ்ட்டாக நம்ம கன்க்ளூட் பண்ணணும். தென் திஸ் நம்பர் இஸ் அன் இரேஷனல் நம்பர், கன்க்ளூஷன் மஸ்ட். இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா கன்க்ளூஷன் மஸ்ட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்கிள் சர்க்கிள்ஸ்லேருந்து 15 மார்க்ஸ். ஸோ அல்ஜீப்ராக்கு அப்புறம் அதிக வெயிட்டேஜ் ஜாமெட்ரியில் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. ரொம்ப கொஸ்டின் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன், மீடியன், மோட். மீன் சப்போஸ் அவங்க அசியூம்டு மீன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டெப் டிவியேஷனோ எதுவோ யூஸ் பண்ணிங்கன்னா மார்க் வராது. அண்ட் தென் அசியூம்டு மீனை யூஸ் பண்ணாலும் டிஐ, டிவியேஷன்ஸ்னா என்ன, ஹெச்னா என்ன, கிளாஸ் சைஸ், யூஐனா என்ன, யூஐயோட ஃபார்முலா என்ன, அதை எழுதி ஓகே, அந்த டிவியேஷன்ஸ்லாம் எழுதி கரெக்டாக காட்டணும், டீட்டெயிலாக இருக்கணும். சரியா? அண்ட் தென் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில் 2 டைப் தான் இருக்குது. ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஈவன் கொஸ்டின் கேட்கலாம், அண்ட் தென் நெக்ஸ்ட் டைஸு, காயின்ஸு, கார்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? அண்ட் தென் இன்னொரு சாப்டர், எதுவும் சாப்டர் மிஸ் ஆச்சா? மென்சுரேஷன். ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வேல்யூம். சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூம் வந்து கம்பைன்டு சாலிடாக இருந்தால் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். கம்பைன்டு சாலிடாக இருந்ததுன்னா வேல்யூம்னா எங்கே ஆட் பண்ணணும், எங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். வேல்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் கேட்டிருந்தாங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். கார்வ்ட் அவுட், ஹாலோ கேவிட்டி இருக்குன்னா அங்கெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒன் பிளேஸ்ட் ஓவர் அனதர் அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். தென் சர்ஃபேஸ் ஏரியா, எந்த ஏரியாஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும், எந்த ஏரியாஸ்லாம் நம்மளால பெயிண்ட் பண்ண முடியுமோ அந்த ஏரியாஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா?